டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அறிக்கை விடுவார். அறிக்கை விடுறதோட நிறுத்திப்பாரான்னு கேட்டால் இல்லை, மறுபடியும் அந்த இடத்துல என்ன அப்படின்றத ஃபாலோ அப் இருக்கும். கள ஆய்வுன்னு சொல்லி போய் பார்ப்பார். இவ்வளவும் நடக்கும். அப்படி இல்லாட்டி அதை தாண்டி ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் ஒன்று நிர்ணயம் பண்ணி அதுக்கு என்ன அப்படின்றத தகவல்களை எல்லாம் கேட்டு வாங்கிப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தினுடைய நபர்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. பாரதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்களே தான் போனோம் அப்படின்ற மாதிரியான வச்சார்ல, அவர் வரன்னு தான் சொன்னார், நாங்கள் தான் போனோம் அப்படின்ற. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோழர் பாரதி சொல்லும்போது, அங்கே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மக்கள் கூட்டம் கூடிடும். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் ரொம்ப தார்மீக முறையில் வந்து போராட்டம் பண்ணாங்க. அங்கே எங்கேயுமே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. அந்த இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு போக்குவரத்து, அது கூட பாதிப்பு ஏற்படவில்லை. அதனால் அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து தான் ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க வந்து பண்ணாங்க. இந்த சூழலில் நடிகர் விஜய் அங்கே வந்தாங்கன்னா நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அப்புறம் இதை காரணம் காட்டி வேற மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே வாஸ்தவம் தான். அப்போது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை பார்க்கறதுக்காக வராங்க இல்லையா, தலைவன்ற அப்படின்றதுக்காக வராங்களா, நடிகர்ன்றதுக்காக வராங்களா? நடிகர் தான். முடிஞ்சு போச்சு.